தலைமுடி கூந்தல் வந்து நல்ல நீளமா அடர்த்தியா வளரணும். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. இதுக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய போறாங்க. அப்படி இல்லாம இயற்கையா முடி வந்து நல்ல நீளமா அடர்த்தியா வளர்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஆனா முடி நமக்கு கொட்டுது, ஆரம்ப காலகட்டத்துல இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா அதை நம்மளால என்ன பண்ண முடியும்னா தற்காத்து கொள்ள முடியும். ஆண்களுக்கு முடியுடைய தன்மை இருக்கிறத விட பெண்களுக்கு வந்து அந்த ஆண்கள் முடியலன்னா கூட தப்பிச்சுக்கலாம். ஆனா பெண்களுக்கு வந்து முடி இல்லைன்னும் போது வாழ்க்கை வந்து பிரச்சனை தான். மருத்துவம் நம்ம எடுத்து குடல் போச்சு, சிறுநீரகம் போச்சு, லிவர் போச்சுன்னு நம்ம சொன்னதில்லை. ஆனா ஆங்கில மருந்து அதிகம் எடுத்தால் அது வரும் என்றதை அவர்களே என்ன பண்றாங்கன்னா மாத்திரையில ஒத்துடுறாங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயே நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, இன்னைக்கான டாபிக் வந்து பெண்கள் ரிலேட்டடான டாபிக் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில முகப்பொலிவுக்கு வந்து நீங்க ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. என்ன பழம் யூஸ் பண்ணணும், பர்டிகுலரா என்ன யூஸ் பண்ணா முகப்பொலிவு இளமை தோற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் இந்த கொஸ்டினும் உங்ககிட்ட என்னன்னா, தலைமுடி கூந்தல் வந்து நல்ல நீளமா அடர்த்தியா வளரணும். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. இதுக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய போறாங்க. அப்படி இல்லாம இயற்கையா முடி வந்து நல்ல நீளமா அடர்த்தியா வளர்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகேம்மா. அதாவதுமா, பொதுவாக வந்து தலைமுடிய மருத்துவ ஜோதிடத்துல குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது யார் அப்படின்னா கேது பகவான் தான். இப்போ இந்த கேது பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு மிக முக்கியமான பிரச்சனைன்னா கேதுவுக்கு பரிகாரமே கிடையாது அப்படின்றது தான் ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ இயற்கையா ஒருவருக்கு வந்து முடி இழப்பு அப்படின்றது ஏற்படுகிறது அப்படின்னா அதை மீண்டும் நம்ம அந்த இடத்துல துளிர வைக்கிறது, இயற்கையா துளிர வைக்கக்கூடிய முறை என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஒருவேளை அதை நம்ம செயற்கையாக வைக்கின்றோம் அப்படின்னா நிச்சயமா அது சம்பந்தப்பட்ட உடல் உறுப்புகள் வந்து பலகீனம் அடைகிறது அப்படின்றது உறுதியான ஒரு விஷயம். ஓகேவா? ஆனா முடி நமக்கு கொட்டுது, ஆரம்ப காலகட்டத்துல இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா அதை நம்மளால என்ன பண்ண முடியும்னா தற்காத்து கொள்ள முடியும். இப்ப ஆண்களுக்கு முடியுடைய தன்மை இருக்கிறத விட பெண்களுக்கு வந்து அந்த ஆண்கள் முடியலன்னா கூட தப்பிச்சுக்கலாம். ஆனா பெண்களுக்கு வந்து முடி இல்லைன்னும் போது வாழ்க்கை வந்து பிரச்சனை தான். இப்ப ஏன் தலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க படிச்சு மக்களுக்கு சொல்லி வீடியோ ஷூட்டு இப்படி இருக்கிறதுல என்ன ஆகுதுன்னா இயற்கையிலேயே ஒரு சிந்தனை மனிதருக்கு அதிகமாகும் பொழுது கண்டிப்பா முடி கொட்டுறது இயற்கையிலே இருக்கும். நம்ம நிறைய டிராவல் இருக்கிறதுனால அதை நம்மளால என்ன பண்ண முடியல, பராமரிக்கக்கூடிய சூழல்கள் வந்து நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஆனா ஒரு மாதம் அமைதியா இருந்தேன், யாரையுமே பார்க்காம இருந்தேன்னா என் முடி growth அவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா தொடர்ந்து இதுல இருக்கும் பொழுது நிச்சயமா அதை என்ன பண்ண முடியலன்னா நம்மளால செயல்படுத்த முடியல. ஆனா அதற்குரிய ஜோதிட காரகத்துவத்தை நான் சொல்லிடுறேன். இப்ப எனக்கு வந்து கேது பகவானை வந்து செவ்வாய் பார்க்கறதுனால என்னுடைய தலை எப்பொழுதுமே ரொம்ப ஹீட்டா தான் இருக்கும். ஏன்னா நான் இங்க பேசிக்கிட்டே இருப்பேன், அங்க ஏதோ ஒரு சிந்தனை போய்கிட்டே இருக்கும். அப்ப என்னன்னா அந்த உஷ்ணத்தோடைய தன்மை அதிகமா வளர வளர முடி என்பது என்ன ஆகும்னா கண்டிப்பா கொட்டும். அப்போ முடி அதிகமா வளரணும்னாலே நம்மளுடைய தலையில ஈரத்தன்மை வந்து கண்டிப்பா அதிகமா இருக்கணும். எண்ணெய் பசை வந்து யாருக்கு குறைகிறதோ அதோடைய வெளிப்பாடு தான் பொடுகு. அப்ப என்னன்னா முடிக்கும் தோலுக்கும் தான் நிறைய சம்பந்தம் இருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தோலுக்கும் தோல் தனி டிபார்ட்மெண்ட், முடி தனி டிபார்ட்மெண்ட் நினைச்சுக்கிறாங்க. இப்ப நான் தோல் அப்படின்னா எந்த தன்மையால அதிகமா ஏற்படுறதுன்னா வாத தன்மையால அதிகம் ஏற்படுகிறதுன்னு நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். தோல் என்பது புதன். புதன் எந்த தன்மை உள்ள கிரகம்னா வாதத்தன்மை உள்ள ஒரு கிரகம். இப்போ ஒருத்தருக்கு முடி கொட்டுதுன்னா கண்டிப்பா அவர் வந்து வாதத்தை அதிகம் கொடுக்கக்கூடிய வாயு உள்ள பொருளை அதிகமா யாரு சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு தான் முடி கொட்டுதல் அதிகமாக இருக்கும். அப்ப என்னன்னா வாதம் ஒருவருக்கு ஏன் அதிகமா ஏற்படுகிறதுன்னா உணவுல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான காரத்தையும் தண்ணீரே குடிக்காத மனநிலை யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு கண்டிப்பா ஸ்கின் பிரச்சனையும் இருக்கும், முடி கொட்டுற பிரச்சனையும் உறுதியாக இருக்கும். அப்போ இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னா வெந்தயம். இதற்கு பரிகாரம் அப்படின்னா என்ன? வெந்தயம் தான். அப்போ அந்த வாதத்தை வந்து முழுக்க கட்டுப்படுத்தக்கூடிய காரணி வந்து வெந்தயத்திலும் கருவேப்பிலையிலும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருங்காயத்திலும் தான் இருக்கிறது. அப்ப என்னன்னா இப்ப நம்ம ரசம்னு ஒண்ணு சாப்பிடுவோம், அதுல புளிப்பு அதிகமா இருக்கும். ஆனா அதை கட்டுப்படுறதுக்கு அதுல பெருங்காயம் அதிகமாக என்ன பண்ணப்படும்னா சேர்க்கப்படும்.
புளியோதரை நம்ம செய்வோம். புளியோதரையில வந்து புளிப்பு சுவை அதிகமா நம்ம கொடுப்போம். ஆனா அதை கட்டுப்படுத்துறதுக்கு பெருங்காயத்தூள் அதிகமாக என்ன பண்ணப்படும்னா சேர்க்கப்படும். இப்படி நம்ம உணவு முறையிலேயே ஒரு நாடி அதிகமாகுதுன்னா அந்த நாடியை கண்ட்ரோல் பண்ணதுக்கான மருந்தும் அதிலேயே என்ன பண்ணப்படுது, கொடுக்கப்படுது. அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த வாத நாடி அதிகமா வேலை செய்யுதுன்னா கண்டிப்பா முடி உதிர்வு இருக்கும். ஒரு ஆணுக்கு இயற்கையிலே வாதம் பித்தம் எப்போதுமே ஹையா தான் இருக்கும். ஆனா ஒரு பெண்ணுக்கு வாத நாடி என்பது என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக செயல்படக்கூடாது. அதுக்கு பேர் தான் மன அழுத்தம். அதுக்கு பேர் தான் என்ன, மன அழுத்தம். வாதம் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா பித்தமும் அதுபடியே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ இதை நம்ம குறைக்கிறதுக்கான ஒரே விஷயம் என்னன்னா முளை கட்டிய வெந்தயம். புரியுதுங்களா? கருவேப்பிலை நம்ம வந்து பாத்தீங்கன்னா மோர்ல கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து குடிப்போம் தெரியுமா? அந்த மாதிரி மோர்ல வந்து கருவேப்பிலை ஊற வைத்து நம்ம குடிக்கிறது தான் சரியானது. அப்ப கருவேப்பிலையும் வெந்தயத்தையும் நம்மளுடைய உடம்புல வந்து எடுத்துக்கிட்டு வாத உணவுகளை எல்லாத்தையுமே நீக்கிடணும். வாத உணவுகள்னா என்னன்னா இந்த கிழங்கு வகைகள், நமக்கு எதெல்லாம் கேஸை வந்து மல்டிபிளா ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா முழுசா கண்ட்ரோல் பண்ணிடணும். வாதத்தை குறைக்கக்கூடிய அற்புதமான நீர் வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீரக தண்ணீர். புரியுதுங்களா? சோ ஜீரக தண்ணீர், வெந்தயம், கருவேப்பிலை இதை வந்து உணவுல வந்து முழுமையா எடுத்துக்கிட்டு அயன் கண்டென்ட் அதிகமா வந்து உருவாக்குறது தான் வாதத்தை குறைக்கிற வழி. இப்ப அயன் கண்டென்ட் எங்க அதிகமா இருக்குன்னா பேரிச்சம்பழம் தான், அத்திப்பழம், இதுல எல்லாம் அயன் கண்டென்ட் எப்படி இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கிறது. அப்ப கருவேப்பிலை, வெந்தயம், பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இதெல்லாம் நம்ம முறையாக உணவுல எடுத்துக்கொண்டோமே ஆனால் நிச்சயமா சொல்ற முடி உதிர்வு அப்படின்றது இருக்கவே இருக்காது. ஆனா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா நம்ம வந்து இந்த முடி உதிர்வுனா 10 வருஷ போராட்டத்துல ஒரு முடி உதிர்வு நடக்கும். நம்ம அதை ஒரு வாரத்துல ஃபாலோ பண்ணிட்டு முடி வந்திருக்கான்னு பார்க்கப்படாது. அப்ப என்னன்னா இந்த மனநிலையினுடைய அழுத்தம் வந்து அதிகமாகாத உணவுகளை தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். அப்ப முடிக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கனாலே புளிப்பு, கார, அசைவ உணவுகளை கட்டாயமா நம்ம என்ன பண்ணிடணும்னா தவிர்த்துடணும். ஏன்னா இந்த 3 நாடிகளையுமே உங்க உடம்புல சமப்படுத்தினாதான் எந்த மருந்துமே வேலை செய்யும். அதனாலதான் சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க எந்த ஒரு மருந்து எடுத்தாலும் உப்பு சாப்பிடாதீங்க, புளிப்பு சாப்பிடாதீங்க, காரம் சாப்பிடாதீங்கன்னு. ஏன்னா இதுல ஒண்ணு நம்ம இன்டேக் எடுக்கும் பொழுது அந்த நாடி ஏதாவது ஒண்ணு இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கொடுக்கிற மருந்து என்ன ஆயிடும், ஃபெயிலியர் ஆயிடும், வேலை செய்யாது. அப்ப என்னன்னா அலோபதி மெடிசன் வந்து டைரக்டா ஒரு பாடி என்ன பண்ணுதுன்னா இன்டேக் பண்ணி இது பண்ணுது. அதுல கண்டிப்பா நமக்கு சைடு எஃபெக்ட்ஸும் உண்டு. ஏன்னா சித்த மருத்துவம் நம்ம எடுத்து குடல் போச்சு, சிறுநீரகம் போச்சு, லிவர் போச்சுன்னு நம்ம சொன்னதில்லை. ஆனா ஆங்கில மருந்து அதிகம் எடுத்தால் அது வரும் என்றதை அவர்களே என்ன பண்றாங்கன்னா மாத்திரையில ஒத்துடுறாங்க. அப்ப நல்லா இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உப்பு, புளிப்பு, காரம் இதை வந்து முழுமையாக குறைத்து நீங்க முடி அடர்த்தியாக வளரக்கூடிய ஹேர் பேக்கா இருக்கட்டும், புரியுதுங்களா? அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்டேக் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருவேப்பிலை, வெந்தயம் இது மாதிரியான உணவு முறைகளாக இருக்கட்டும், இதை ஃபாலோ பண்ணும்பொழுது நல்லா இருக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க வந்து நல்ல முடி வளர்ந்தவங்க இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் கேட்டிருக்கேன், எங்கனால எவ்வளவோ ட்ரை பண்றேன், அதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க தெளிவா சொல்றாங்க, நான் புளிப்பு சுவை என்பதை தொடவே மாட்டேன். முதல் விஷயம். 2வது, இரவு நேரத்துல காரம் சாப்பிடவே மாட்டேன். 3வது விஷயம், என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து உருளைக்கிழங்கு சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்றாங்க. உருளைக்கிழங்கு என்னன்னா சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னைக்கு அந்த உருளைக்கிழங்கு தான் பல்வேறு வடிவான உணவுகளாக என்ன பண்ணுதுன்னா பரிணாமம் அடைந்து இருக்கிறது. ஹேர் பேக் என்ன மேம் நீங்க போடுவீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க வெரி சிம்பிள், எளிமையா சொன்னாங்க, செம்பருத்தி பூவையும் வெந்தயத்தையும் அரைத்து ஹேர் பேக்கா போடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னு லாஜிக்கா சொன்னாங்க. வாரத்திற்கு 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிப்பேன்னு சொன்னாங்க. அப்ப எண்ணெய் தேய்த்து குளியல் முறை, இந்த முறை இது எல்லாமே உடம்புல இருக்கக்கூடிய குளிர்ச்சி தன்மையை என்ன பண்ணுதுன்னா ஸ்டெபிலிட்டியா வச்சிருக்கிறது. அதன் மூலம் நமக்கு நன்மை இருக்குது. ஒருவேளை கபதேகம் என்ற குளிர்ச்சி உடம்பா இருக்கிறவங்க எண்ணெயை வந்து சூடு பண்ணி குளிக்கணும். வெந்தயத்தை வந்து கொஞ்சம் கம்மியா சாப்பிடணும். அது நம்ம சாப்பிடுற உணவை பொறுத்து அதனுடைய மாறுபாடுகள் என்ன பண்ணுதுன்னா இருக்குது. ஆனா என்ன பொறுத்தளவுல அடர்த்தியான கூந்தல் வளரணும்னா முக்கியமா சொல்லணும்னா மன அழுத்தம் இருக்க கூடாது. அப்ப மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய சிறந்த காரணி, வாதத்தை குறைக்கக்கூடிய சிறந்த காரணி வெந்தயம் மட்டும்தான். வெந்தயத்தையும் வெந்தயம் தண்ணியும் நீங்க குடிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல எவ்வளவு சேஞ்சஸ் நடக்கிறதுன்றதை நீங்களே சொல்லுவீங்க. நிச்சயமா ரொம்ப ஒரு சிறப்பான பெண்களுக்கான தகவலா கொடுத்திருக்கீங்க குருஜி. அடுத்தது வந்து நம்மளுடைய வருடச்சந்தாவை பத்தி பேசிடலாம். வருடச்சந்தால இணையக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் இந்த வருடம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? நிச்சயமாமா. இப்போ நம்மளுடைய பண்டிகைகள்ல வந்து இப்போ சித்ரா பௌர்ணமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சித்திரகுப்த பூஜைன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா சித்திரகுப்த பூஜைன்னா அவர் வீட்டுல வழிபடணும், இல்ல கோவில போய் வழிபடணும்ன்றது மட்டும் தான் தெரியும். ஆனா ஏன்
எப்படி, அதோடைய பின்புலம் என்ன, அந்த பின்புலத்தில் வழிபடக்கூடிய மூலாதாரத்தின் அடிப்படை என்ன என்பதை நம்ம என்ன பண்றோம்னா வகுப்புகளாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்படி சித்ரா பௌர்ணமி மட்டுமல்லாது தமிழ் மாதம் 12 மாதங்கள்லையுமே இருக்கக்கூடிய அத்துணை மாத விசேஷ பண்டிகைகளையுமே நம்ம என்ன பண்றோம்னா ஒரு குறிப்பிட்ட சிறிய தொகை கட்ட சொல்லி வகுப்புகளாக எடுத்துட்டு இருக்கோம். அதுல இடையூறாக இருப்பவர்களுக்கு அல்லது அதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவர்களுக்கு நம்ம வந்து ஒரு வருட சந்தாவாக நிர்ணயித்திருக்கிறோம். அதாவது ஒரு வருடம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அனைத்து மாணவர்களையும் வைத்திருக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு. இதுல வந்து எல்லா பண்டிகைகளையும் எப்படி கொண்டாடணும் அப்படின்றத 12 மாதத்திற்கும் இலவசமாகவே நம்ம என்ன பண்றோம்னா வருடச்சந்தா ஒரு முறை கட்டினாலே 12 மாதத்திற்குரிய பலன்களையும் அந்த வகுப்புகளையும் நம்ம என்ன பண்றோம், இலவசமாக கொடுக்கிறோம். அது போல ஒவ்வொரு பூஜை நடைபெறும் பொழுதும் அந்த பூஜைக்கான விஷயத்தை நம்ம சிவஸ்கந்த ஜோதிட குருகுலம் ஜூம் வழியாக அவங்கள அட்டன் செய்ய வைத்து அவங்கள கர்ம வினையிலிருந்து கொஞ்சம் இறக்கி விடுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம என்ன பண்ணுதுன்னா உருவாக்கி கொடுக்குது. அதே போல இன்றைய நாள் எப்படி, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, சந்திராஷ்டமத்தின் பரிகாரம் என்ன, இன்னைக்கு நம்ம வீட்டுல போடக்கூடிய பூஜை அறையில இருக்கக்கூடிய கோலம் என்ன, விளக்குல என்ன எண்ணெய் ஊற்றணும், நெய் விடணுமா, அது ஏற்றும் பொழுது என்ன மந்திரம் சொல்லணும், இது எல்லாத்தையுமே அடங்கிய ஒரு பொக்கிஷமான நாட்குறிப்பு கேலண்டரை அனுதினமும் ஒரு வருடத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்டேட் செய்ய போறோம். இது அனைத்தையுமே இந்த ஆண்டு சந்தாவில் இருப்பவர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு ஆண்டு முழுவதும் நடக்கக்கூடிய பண ஈர்ப்பு விதி அத்தனை வகுப்புமே அவர்களுக்கு ஒரு தொகையால் இலவசமாக வழங்கப்படுகிறது. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. கண்டிப்பாக இது மக்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருஷம் முழுவதும் நீங்கள் நடத்தக்கூடிய அத்தனை கிளாஸஸ்லையும் வந்து அவங்க அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அந்த கேலண்டர் வந்து தினம் தினம் அவங்க எப்படி இருக்கணும், என்ன உணவு சாப்பிடணும், எந்த திசை, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த கேலண்டரில். அதுவும் நீங்கள் இலவசமாக தரேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம் குருஜி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த வருட சந்தாவை பயன்படுத்திக்கோங்க. நன்றிகள் குருஜி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் குருஜியோட நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.